மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் விடுதலையில் தங்கிய சுற்றுலா பயணிகளின் செல்போன், காரை திருடிச் சென்று சேலம் வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அருகே கார் மோதிய விபத்தில் தனியார் கம்பெனி செக்யூரிட்டி உயிரிழந்தார். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற உலக செவிலியர் தின கொண்டாட்டத்தில் ஏராளமான செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டதுடன் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரியில் விடுதலையில் தங்கிய சுற்றுலா பயணிகளின் செல்போன், காரை திருடிச் சென்று சேலம் வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளுவர் மாவட்டம் புதுப்பாளையம் பெருமாள் கோவில் வீதியை சேர்ந்தவர் ஹேம்நாத், வயது 22, ஓட்டுநர். இவர் 10ஆம் தேதி இரவு தனது நண்பர்களுடன் காரில் புதுவைக்கு சுற்றுலா வந்துள்ளார். ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள விடுதியில் அறையெடுத்து தூங்கியுள்ளனர். மாலை 5:30 மணி அளவில் ஹேம்நாத் எழுந்து பார்த்தபோது அறையிலிருந்து அவர்கள் 5 பேரின் செல்போன்கள் மற்றும் கார் சாவியும் காணாமல் போயுள்ளது. உடனே அவர் வெளியில் வந்து பார்த்தபோது அவர்கள் காரை நிறுத்தி வைத்திருந்த இடத்தில் கார் காணாமல் போயுள்ளது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகள் கொண்டு விசாரணை நடத்தினர். இதனிடையே காரில் இருந்த GPS கருவி மூலம் தேசிய நெடுஞ்சாலையில் கார் சென்று கொண்டிருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் தமிழக போலீசாரின் உதவியுடன் கார் மறித்து பிடிக்கப்பட்டது. விசாரணையில் காரை ஓட்டி வந்தவர் சேலம் மாவட்டம் நெத்திமேடு பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பது தெரியவந்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் சூர்யாவை புதுச்சேரி அழைத்து வந்து வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அவரிடமிருந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள கார் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைந்ததை தொடர்ந்து முடிக்காணிக்கை செலுத்தி வேண்டுதலை நிறைவேற்றினார் என்ஆர் காங்கிரஸ் விசுவாசி தனபால். 2026ஆம் ஆண்டில் நடைபெற்ற புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற்று மக்கள் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்றும், தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் தொகுதியில் போட்டியிட்ட மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்களும், வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட்ட ரவிக்குமார் அவர்களும், உழவர்கரை தொகுதியில் போட்டியிட்ட டாக்டர் நாராயணசாமி அவர்களும் மற்றும் நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட ராஜவேலு அவர்களும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டி வில்லியனூர் தட்டாஞ்சாவடியை சேர்ந்த என்ஆர் ஐயாவின் விசுவாசியான தனபால் தனது ஊரில் உள்ள ஸ்ரீ வீரபுத்திரர், ஸ்ரீ காளிகம்பாள் மற்றும் ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஆலயத்தில் வேண்டுதல் வைத்திருந்தார். தனது வேண்டுதல் நிறைவேறியதை தொடர்ந்து தனபால் முடிக்காணிக்கை செலுத்தி சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதானம் வழங்கினார். மேலும் தேர்தல் பணிகளை முன்னின்று சிறப்பாக செய்து அனைவரின் வெற்றிக்காகவும் பாடுபட்ட புவனா என்கிற புவனேஸ்வரன் நலமுடன் வளமுடனும் நீண்ட ஆயுளுடன் வாழ பிரார்த்தனை செய்வதோடு என்ஆர் காங்கிரஸ் பெரியக்கத்தின் வெற்றிக்காக பாடுபட்ட அவருக்கு இத்தருணத்தில் நன்றியை கூறிக்கொள்கிறேன் என்று தெரிவித்தார். காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலயத்தின் தீமித திருவிழா. 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நெத்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் திருத்தலிச்சேரி என்னும் தலத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடனும் விக்னேஸ்வர பூஜையுடன் சித்திரை திருவிழா துவங்கியது. அன்றிலிருந்து அம்மன் சிம்ம வாகனம், அன்ன வாகனம், ரிஷப வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி அருள்பாலித்து வந்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தங்கமாரியம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த மூலவர் தங்க மாரியம்மனுக்கு உற்சவருக்கு மகா தீபாதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீக்குழு அருகே தங்க மாரியம்மன் எழுந்தருளியதை அடுத்து தீமிதி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து அம்மனுக்கு நெத்திக்கடன் செலுத்தினர். தீமிதியின் பொழுது வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன், நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன், கோவில் அறங்காவல் குழுவினர்கள், ஊர் பொதுநல சங்கம் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் மற்றும் பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் தீமிதி திருவிழாவை காண திரண்டிருந்தனர். கோரிமேடு அப்பா பைத்தியசுவாமி கோவிலில் நடந்த குரு பூஜையில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று வழிபாடு செய்தார். கோரிமேடு பீம கவுண்டன் பாளையத்தில் முதல்வர் ரங்கசாமியால் கட்டப்பட்ட அப்பா பைத்தியசுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் அப்பா பைத்தியசுவாமி 167வது பிறந்தநாளை முன்னிட்டு குரு பூஜை நேற்று நடைபெற்றது. விழாவை ஒட்டி காலை திருவிளக்கு, புனித நீர் வழிபாடு, ஐங்கரன் வழிபாடு, செந்தமிழில் வேள்வி, நிறைவேள்வி, சிறப்பு திருமஞ்சனம், மலர் அலங்காரம், பேரொளி வழிபாடு நடைபெற்றது. குரு பூஜை விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று அப்பா பைத்திய சுவாமிக்கு பூஜைகள் செய்து புனித நீர் வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானத்தை துவக்கி வைத்தார். இதில் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், பிரமுகர்கள், பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேசிய வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
இதுகுறித்து ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: சமூக நீதி மற்றும் அதிகாரமளிப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் தேசிய வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை திட்டம் சமூகத்தில் பின்தங்கிய பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களின் உயர்கல்வி முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்காற்றி வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் குறைந்த வருமானம் கொண்ட பட்டியலின ஜாதி, பழங்குடியினர், நிலமற்ற வேளாண்மை தொழிலாளர்கள் மற்றும் பாரம்பரிய கைவினைஞர் சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் உலக பல்கலைக்கழக தரவரிசையில் முதல் 500 இடங்களில் உள்ள வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களில் முதுகலை மற்றும் முனைவர் பட்ட படிப்புகளை தொடர நிதி உதவி பெறுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 135 புதிய கல்வி உதவி தொகைகள் வழங்கப்படுகின்றன. இதில் ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்திற்கும் அதிகபட்சமாக 10% இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்படும். 2026-27 தேர்வு ஆண்டிற்கான முதல் சுற்று விண்ணப்பங்கள் தற்பொழுது பெறப்பட்டு வருகின்றன. இதற்கான இணையதளம் வரும் 2/6/2026 வரை திறந்திருக்கும். விண்ணப்பதாரர்கள் தங்களின் விண்ணப்பங்களில் தேவையான திருத்தங்கள் மற்றும் மாற்றங்கள் மேற்கொள்ளும் பொருட்டு இணையதளம் மீண்டும் 4/6/2026 முதல் 7/6/2026 வரை திறக்கப்படும். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க மற்றும் திட்ட விவரங்களை அறிய தேசிய வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை இணையதளத்தை அணுகலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இணைய வழி மூலம் சைபர் கும்பல் ரூபாய் 64,000 மோசடி செய்துள்ளது. லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் மொபைல் எண்ணிற்கு அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து வங்கிக் கணக்கு அப்டேட் தொடர்பான மொபைல் செயலி வந்துள்ளது. அதை உண்மையென நம்பியவர் அதனை மொபைலில் பதிவிறக்கம் செய்து தனது வங்கிக் கணக்கு விவரங்களை பதிவிட்டுள்ளார். அதன்பின் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் 64,186 மர்ம நபர்கள் எடுத்து ஏமாற்றியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். காரைக்கால் அடுத்த சுரக்குடியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ அன்பு மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்து தீமிதித்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த சுரக்குடியில் மிக பழமையான ஸ்ரீ அன்பு மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த மாதம் 27ஆம் தேதி பூச்சொரிதலுடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக விரதமிருந்து பால்குடங்கள் எடுத்து வீதி உலா வந்து மாரியம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து ஸ்ரீ அன்பு மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மாலை பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அன்பு மாரியம்மன் வீதி உலாவாக வந்து தீக்குழிக்கு முன் வந்து உடன்கரகம் மற்றும் மாரியம்மனுக்கு விரதமிருந்த பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி அம்மனை வழிபட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்பு மாரியம்மனை வழிபட்டனர். காரைக்காலில் சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனை செவிலியர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சர்வதேச செவிலியர் தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனை ஒரு பகுதியாக காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சர்வதேச செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் உமா மகேஸ்வரி, பெற்றோர் ஆசிரியர் சங்கத் தலைவர் வின்சென்ட், மதர் தெரசா அரசு செவிலியர் கல்லூரி முதல்வர் ஜெயபாரதி, தொழிலதிபர் எஸ். ரமேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். சர்வதேச செவிலியர் தின நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சிறப்பாக செயல்படும் செவிலியர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கு முன்னாள் அரியாங்குப்பம் கொம்பியின் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் கோடை வெயில் 100 டிகிரியை தாண்டிய நிலையில் கடந்த சில தினங்களாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் வெப்பச்சலனம் காரணமாக அவ்வப்போது லேசான மழை பெய்து வந்தது. இதனால் சாலையோர வியாபாரிகள் மழை மற்றும் வெயிலின் போது வியாபாரத்தின் போது பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் வியாபாரிகள் முன்னாள் சேர்மன் ஆனந்தனை அணுகி உதவி கோரினர். இதனை கருத்தில் கொண்ட ஆனந்தன் தன் சொந்த நிதியின் கீழ் சாலையோர வியாபாரிகளுக்கு பெரிய வகை குடைகள் வழங்கினார். மேலும் மேற்கூரைகள் சேதமடைந்த கூரை வீட்டிற்கு தார்பாய்கள் வழங்கினார். இதில் முன்னாள் சேர்மன் ஆனந்தனின் ஆதரவாளர்கள் ஆறுமுகம், முருகன், சிவலிங்கம், பாபு, பேட்டரி பாபு, எழிலன், பழனி, செங்கேனி, விமல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முருங்கம்பாக்கம் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய தீமிதி விழாவில் ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளை சார்பில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட அறுசுவை அன்னதானத்தை காங்கிரஸ் கட்சி முன்னணி தலைவர்கள் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு ராமலிங்க சுவாமிகள் அன்னதான அறக்கட்டளை சார்பில் 12ஆம் ஆண்டாக பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
அறக்கட்டளை நிறுவன தலைவர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அரசு குருடா அனந்தராமன், விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு வள்ளலார் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ராமலிங்க சுவாமிகள், அன்னதான அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே கார் மோதிய விபத்தில் தனியார் கம்பெனி செக்யூரிட்டி உயிரிழந்தார். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் ஜீவாநகரை சேர்ந்தவர் குணசேகரன், வயது 64. இவர் கிளினூர் அருகே உழுந்தியாம்பட்டி கிராமத்தில் உள்ள தனியார் கம்பெனியில் செக்யூரிட்டியாக வேலை செய்து வந்தார். நேற்று இரவு வீட்டிலிருந்து புதுச்சேரி திண்டிவனம் சாலை வழியாக ஸ்கூட்டியில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். இரவு 8 மணிக்கு உழுந்தியாம்பட்டு சந்திப்பில் திரும்பிய போது திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற கார் குணசேகரன் ஸ்கூட்டி மீது மோதி சாலையோரம் ஆள் இல்லாமல் நின்றிருந்த ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்ட குணசேகரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கார் மற்றும் ஆட்டோ சேதமடைந்தது. காரில் வந்த நபர் காயம் ஏற்படவில்லை. தகவலறிந்த கிளினூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காலாப்பட்டு பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து சம்பவம் குறித்து கிளினூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உருளையன்பேட்டை தொகுதியில் நகராட்சி மூலம் நடைபெறவுள்ள பணிகள் குறித்தான ஆலோசனைக் கூட்டம் தொகுதி எம்எல்ஏ நேரு தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நகராட்சி மூலம் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆலோசனையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் வீதி, செங்குந்தர் வீதி, லூயி பிரகாசம் வீதி, குளக்கரை வீதி போன்ற பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் குறித்தும், மேலும் தொகுதிக்குட்பட்ட நேரு நகர் மற்றும் உருளையன்பேட்டை வார்டு பகுதியில் உள்ள பாண்டியன் வீதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அங்கன்வாடி மையங்களின் கட்டிடப் பணிகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சாம்பசிவம், நகராட்சி ஆய்வாளர் பரமானந்தம், உறுப்பினர் நேர்முக உதவியாளர் சாய்நாதன், நெய்யம் மக்கள் கழக பிரமுகர் குணசேகரன் மற்றும் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற உலக செவிலியர் தின கொண்டாட்டத்தில் ஏராளமான செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டதுடன் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கைவிளக்கு ஏந்திய காரிகை என்று அழைக்கப்படும் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாளான மே 12ஆம் தேதி உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் உலக செவிலியர் தினம் மருத்துவமனை கருத்தரங்க கூடத்தில் கொண்டாடப்பட்டது. இன்று நடைபெற்ற செவிலியர் தின விழாவில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல், செவிலியர் கண்காணிப்பாளர் மதிக் பத்ரிசாமி, உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி ஆத்மநாதன், மக்கள் குறைதீர்ப்பு அதிகாரி ரவி ஆகியோர் முன்னிலையில் செவிலியர்கள் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்வில் இதில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை செவிலியர் அதிகாரிகள், முதுநிலை செவிலியர் அதிகாரிகள் பங்கேற்று வாழ்த்துக்களையும் இனிப்புகளையும் பரிமாறிக்கொண்டனர். புதுச்சேரி கிறிஸ்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள கிறிஸ்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் ஆண்டு விழா மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சாம்பால் கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் சாம்பால் தலைமை தாங்கினார். விழாவிற்கு சாம்பால் கல்வி குழுமத்தின் இயக்குநர் குமரவேல் மற்றும் சாம்பால் கல்வி குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஓம் முருகதாசன் வரவேற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி போக்குவரத்து மூத்த காவல் கண்காணிப்பாளர் திவ்யா கலந்து கொண்டு சிறப்பித்தார். சிறப்பு விருந்தினருக்கு பேசுகையில் மாணவர்கள் ஒழுக்கத்துடன் கல்வியை கற்றால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் என்று அறிவுரை வழங்கினார். விழாவின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் நடனம், நாடகம், இசை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சாம்பால் கல்வி குழுமத்தின் அங்கம் வகிக்கும் கல்லூரி மற்றும் பள்ளியின் முதல்வர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவினை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இறுதியாக நன்றி உரையுடன் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு விழா இனிதே நிறைவு பெற்றது. மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் விடுதலில் தங்கிய சுற்றுலா பயணிகளின் செல்போன், காரை திருடிச் சென்ற சேலம் வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அருகே கார் மோதிய விபத்தில் தனியார் கம்பெனி செக்யூரிட்டி உயிரிழந்தார். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற உலக செவிலியர் தின கொண்டாட்டத்தில் ஏராளமான செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டதுடன் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.